நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய நிறுவனம் குறிப்பா ஆர்டிபிஷியல் ஃபைபர்ஸ் எனக்கு இந்தோனேஷியா போன்ற நாடுகள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நார்த் இந்தியாவில் 2 கம்பெனி டாமினேட் பண்றாங்க. இதனால பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை தன்மை இருக்கு. கோயம்புத்தூர்ல ஆர்டிபிஷியல் ஃபைபர்ல யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு போய் நிதி அமைச்சரை பார்க்க வச்சோம். இவங்க எல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் இப்ப இல்லைங்கன்னா, நிதி அமைச்சரை பார்த்த பிறகு ஆர்டிபிஷியல் ஃபைபர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கோயம்புத்தூரை சார்ந்த தொழிலதிபர்களுக்கு பிரச்சனை இல்லை. அதற்கான நிவர்த்திகள் சில இடத்துல கொடுத்திருக்கோம். ஆனா டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி டைனமிக். 2 வருடத்திற்கு முன்பு கொடுத்த தீர்வு இன்னைக்கு அப்ளை ஆகாது. இட் இஸ் சோ டைனமிக், மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் எங்களை பொறுத்தவரை அண்ணன் கேட்கிற கேள்வி தவறுன்னு நான் சொல்ல, அதே பதில தான் நான் திரும்ப சொல்றேன். பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கான எல்லா முயற்சி எடுக்கிறோம். ஒரே பிரச்சனை தொடர்ந்து இருப்பதில்லை. ஒரு காலத்துல இம்போர்ட் டியூட்டி வேணும்னு கேட்டாங்க, இன்னைக்கு இம்போர்ட் டியூட்டி வேண்டான்னு கேட்கறாங்க. நிதி ஆயோக்ல இப்ப QCOக்கு கமிட்டி போட்டாங்க. ஏன்னா they are against QCO. ஆனா காமர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா, we are no more subsidies for exports. நாங்க QCOs மூலமா தான் இதை ஹேண்டில் பண்ண போறோம்ங்கறாங்க. ஆனா இந்த QCOஸ்க்கு again மைக்ரோ அண்ட் ஸ்மால் செக்டர்னால நாட் only டெக்ஸ்டைல், என்ஜினியரிங்லயுமே அவங்களால முடிய மாட்டேங்குது. சோ என்ன ஆகுதுன்னா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னீங்க, கரப்ஷன் இல்லன்னு சொன்னீங்க. கரப்ஷன் இல்ல, பட் ஆர் தி வாய்ஸஸ் ஆஃப் மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ஹர்ட்? அதுக்கான ப்ரொவிஷன் இப்ப இல்ல. அதுதான் கிரீவன்ஸ். மேடம், இப்ப இதை பொறுத்த வரைக்கும் ஓகே, குவாலிட்டி கண்ட்ரோல், குறிப்பா டெஸ்டிங் லேப் எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்ன சொல்றாங்கன்னா, எங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியல, நீங்க அதை சொல்றீங்க. சோ இட்ஸ் a fair point. ஏற்கனவே சொன்னது போலங்க, ஒரு நாடு முன்னேற 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 நம்முடைய நோக்கம் என்னன்னா, ஸ்மால் இருக்கிறவங்க மீடியம்க்கும், மீடியம்ல இருக்கிறவங்க லார்ஜுக்கும் போகணும். அதே நேரத்தில் புதிதா ஸ்மாலுக்கு வரக்கூடிய ஸ்டார்ட் அப்புக்கும் வளர்றதுக்கான எல்லா சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணுங்கிறது அரசனுடைய நோக்கம். பட் a small cannot continue to be small and keep demanding 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த அதே விஷயத்தை தொடர்ந்து கொடுங்க. The country will not progress. 2014 நம்ம ஆட்சிக்கு வரும்போது $1.9 trillion, இன்னைக்கு நம்ம $4 trillion. ஸோ கண்ட்ரீஸ்னுடைய எக்கானமியை கிட்டத்தட்ட நம்ம டபுள் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் முதல்ல கொடுத்த அதே மாதிரி நீங்க கொடுங்கன்னு சொல்லும் பொழுது the country cannot grow. அதே நேரத்தில் நீங்க சொல்ற பாயிண்ட் இருக்கு, ஸ்மாலும் புரிஞ்சுக்கணும், சேம் சப்சிடி சேம் மொடாலிட்டி முதல்ல மாதிரி இருக்காது. இட் cannot happen. வேர்ல்ட் ஓவர் இட் cannot happen. செகண்ட், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மேடம், நம்மை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்கு. தேர் இஸ் a tariff quota. யூரோப்பியன் யூனியன் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. ஒரு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா முயற்சிகள் எடுத்தாலும் ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்றாங்க, அதை ஸ்டாப் பண்ணணும். அதெல்லாம் தாண்டி திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற நிறுவனங்களுக்கு பங்களாதேஷ்ல இருந்து ஒரு பிரச்சனை வருது. நாம் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நிறைய நிறுவனங்கள் பங்களாதேஷ்ல போய் அவங்க நிறுவனத்தை ஆரம்பிச்சு உள்ள கொண்டு வர்றாங்க. ஸோ நம்மை தாண்டி ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கு, அதையும் இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எல்லாமே மத்திய அரசு தான் செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி, உதாரணத்திற்கு UK இந்தியா FTA சைன் பண்ணியிருக்கோம். இது எத்தனை ஆண்டு காலமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியினுடைய கோரிக்கை, ஃபார் ஹவு மெனி இயர்ஸ். இன்னைக்கு அதை நடத்தி காட்டியிருக்கோம். நம்ம வந்த பிறகு டெக்ஸ்டைல் செக்டருக்கு எத்தனை FTA நம்ம கொடுத்திருக்கோம் மட்டும் பாருங்க மேடம், எத்தனை FTA கொடுத்திருக்கோம். அதனால என்னை பொறுத்தவரை பண்றோம், செஞ்சுட்டு இருக்கோம் மேடம், இன்னும் செய்யணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் 2014 இருந்த மாதிரியே 2025 அந்த சப்சிடி கண்டினியூஷன் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை கஷ்டம். பட் wherever possible we are solving their pain. சார், அவங்க சொல்றது மெயினா ரா மெட்டீரியல் பிரைஸ் ஹைக் தான் பிரச்சனைங்கறாங்க. அதை தீர்க்கறதுக்கு will you facilitate with central government? அண்ணா, அதானே எங்க கடமை, அதானே எங்க வேலை. நான் சொல்றது, அந்த நிறுவனத்தினுடைய முதலாளிகளோ நிறுவனத்தினுடைய யார் இருக்காங்களோ, they are continuously in talks, continuously engage பண்ணி. கோவையில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். திமுக அளித்த 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் 50 கூட நிறைவேற்றவில்லை. பெட்ரோல் விலையேற்றத்தில் மத்திய அரசின் பங்கு ஏதுமில்லை என்று பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டு கொடுத்த ஒவ்வொரு பணத்துக்கும் மத்திய அரசு அதனை திரும்ப கொடுத்திருக்கிறது என்றும் பேசியிருக்கிறார். செய்தியாளர்களின் கேள்விகளுக்கும் அவர் பதிலளிக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். என்ஐஏக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் கடிதம் போட்டிருக்காங்க. குறிப்பாக நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, பதில் கடிதம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதுரை அலுவலகத்தை நாங்க இன்னைக்கு விஸ்தாரப்படுத்துறோம். காரணம் ஜியோகிராபிக்கல் லொகேஷன் படி மதுரைக்கு இன்னைக்கு ஒரு விஸ்தாரப்படுத்தணும், NIA NCB 2க்கும்.
ஸோ நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ கோயம்புத்தூருக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய தொடர். இது காரணம் இங்கே கல்லூரிகள் பள்ளிகள் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு மதுரை அலுவலகத்தை ஒரு படி மேலே உயர்த்தி விட்டுருக்காங்க, 1 லெவல் அப் கொண்டு போயிருக்காங்க. அது கோயம்புத்தூர் உட்பட எல்லா பகுதிக்கும் அது பார்த்துக்கணும் அப்படின்னு என்ஐஏக்கு நாங்கள் எழுதின கடிதத்திற்கு பரிசீலிப்பதாக கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ பரிசீலனையில் இருக்கு. என்சிபிஐ பொறுத்தவரை நம்முடைய கோரிக்கைக்கு மதுரையை எலிவேட் பண்ணி அதற்கு அதே பவர்ஸ் கொடுத்து சீனியர் ஆபீசர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. பட் தொடர்ந்து நாங்கள் கேட்போம், போராடுவோம். காரணம், தமிழகத்தில் கல்லூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் கோவை மாவட்டம். இங்க தனிப்பட்ட அதிகாரிகள் கண்காணிக்கணும். ஒருவேளை மதுரையை எலிவேட் பண்ணா கூட இங்க ஒரு பிரான்ச் ஆபீஸ் மாதிரி போட்டுனாவது இங்க வந்து உட்காரணும். அதனால் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோங்கன்னா போராடிட்டு இருக்கோம். 48 hours ஓகே. மிச்சம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு வருவேன். இன்னைக்கு CDR 2க்கு வருவோம். கேளுங்க. அண்ணா நீங்க சொல்றது என்ன சொல்றீங்க? ஓகே, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரா? அண்ணே இருங்கண்ணே. அண்ணே அதற்கான டேட்டா எங்கிட்ட இல்லைங்கண்ணே. NPR அப்கோர்ஸ் இல்லை. NPR நாம என்னது ஆரம்பிக்கல. குறிப்பா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் CAA கொண்டு வந்த பிறகு இந்தியாவில் எத்தனை பேருக்கு புதிதாக குடியுரிமை கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற டேட்டா எக்ஸாக்டா எங்கிட்ட இல்ல. அவங்களுக்கு அந்த ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைஸ் டேட்டா ஒன்று கொடுக்கணும். உங்களுக்கு அந்த டேட்டா ரெண்டு கொடுக்குறோம். கேளுங்க. அடுத்தது மத்திய அரசு திட்டங்களை தமிழகத்தில் அமல்படுத்துறதுல என்னென்ன சிக்கல் இருக்கு? தொடர்ச்சியா இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப NEPயா இருக்கட்டும், விஸ்வகர்மா யோஜனா இருக்கட்டும், இதெல்லாம் அமல்படுத்தாதனால தமிழகம் இழந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா நீங்க நினைக்கிறீங்க? அண்ணா இன்னைக்கு விஸ்வகர்மா யோஜனா முதல் எடுத்துக்கலாங்கன்னா 13,000 கோடி ரூபாய் திட்டம். அது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. இதை தமிழக அரசு நாங்க புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றோம், முதல்வர் விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வந்தாங்க. நாம் சொல்லியிருக்கக்கூடிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார். கோவையில் பாஜக அதிக தொகுதிகளில் முறை போட்டியிட வேண்டும் என்று அண்ணாமலை பேசியிருக்கிறார். செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்து வருகிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில்.